ஸ்டார்டஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க ஈகோயிஸ்ட் அப்ப நம்ம ஸ்டார்டஸ்ட் கத்தி கேட்கும் போது ஈகோயிஸ்ட் வந்து தூக்கி வச்சுட்டு பறந்துகிட்டு இருக்கான். நானா நான் வந்து என்னோட கொலிக காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். கிம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சோய் வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கோமா கிளம்பி போலாமே அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. சோய் ஸ்டார்டஸ்ட் வந்து கொஞ்சம் ஜெலசி ஆகுறது, கொஞ்சம் பராமப்படுறது, எல்லாம் புது பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா ஃபுல்லா. ஸ்டார்டஸ்ட் வந்து எக்கச்சக்கமான எமோஷன் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அதுல இருந்து கரண்டா நடக்குது. கொலிகா அப்படின்னு இது ஸ்டார்டஸ்ட் வந்து அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா, நான் உனக்கு இப்போ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இவங்க தான் ஈகோ ஸ்டீம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட நம்ம ஈகோயிஸ்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஈகோ ஸ்டீமா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நடுவில் நிற்கிறது, சோயி, சியோ அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பின்னாடி காமிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க மூஞ்சி எல்லாம் காமிக்கல, ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுல அப்படி. அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து ஒரு வில்லன் அலைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வில்லன் அலைன்ஸா அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் ஷாக் ஆகுறாங்க. ஆமா, எனக்கு வந்து கொஞ்சம் என் சைடு கொஞ்சம் காம்ரேட்ஸ் தேவைப்படுது இல்லை. இப்போ பார்த்துருப்பால எலக்ட்ரா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தான் நான் கையில் வச்சிருக்கேன் பார்த்தியா, இவன் தான் எலக்ட்ரா. இந்த மாதிரி எக்கச்சக்க நான் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. சரி, அந்த சைடு சோய் என்ன சொல்கிறாங்கண்ணா, இனிமே நான் வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை தனியாக பண்ணவே மாட்டேன்டா, நீ என்னை இங்கே வச்சு நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சோய் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஹீரோட்ட. இனிமே என்னோட பாதுகாப்பு கீழே தான் இருப்பாங்க ஸ்டார்டஸ்ட். இல்லை, எல்லா கொரியா யார் வந்தாலும் சரி, இவங்க எல்லாம் என் டீம், என் காம்ரேட்ஸ். அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் வந்து காப்பாற்றுவேன். சரி, ஓகே, கோ எலச்சு, அதாவது பீகாச்சுக்கு மேலே எலச்சு ஒரு மில்லியன் வாட்ஸ் யூஸ் பண்ணு. டே என்னை அப்படி சொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சோய் வந்து கத்திட்டு கையில் வந்து தண்டர் எனர்ஜி யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டார்டஸ்ட் மேலே ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மொத்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஸ்டார்டஸ்ட் கிட்ட வரும்போது ஸ்டார்டஸ்ட் அழகாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ ஸ்டார்டஸ்ட், நீ என்ன எவ்வளோ தூரம் தான் போவேன்னு பார்ப்போம், முடிஞ்சா எங்களை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகுறான். நீ பிடிக்கிறேன்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் ஆகி போயிட்டான். ஏய் எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்புறம் பார்க்கலாம் ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மறைஞ்சிருப்பான். இங்கிட்டு எங்கே போய் தொலைஞ்சா மாஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்டஸ்ட் கோவமாய் கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு கோவத்தில் என்ன பண்ணுறல, செவுத்துல மொசக்குடு குத்தி எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஃபீலிங் வருது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டஸ்ட் ஜெலஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னு புதுசாக வந்து என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா ஈகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் கத்திட்டு இருப்பாங்களா. அங்கே ஸ்டார்டஸ்டோட கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, கியூட், என்னோட பற்றியா எவ்வளோ க்யூட்டான டீமெட் வச்சுருக்கேன், எவ்வளோ டோரபுளாக இருக்கா பார்த்தியா, இதான் வந்து எச்சு, அதை பீக்காச்சு வந்து எலச்சு அப்படின்னு சொல்கிறது. இது எவ்வளோ சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ஸ்டோரி வந்து பேசுகிற மாதிரி இவளோட இமேஜினேஷனில் வருது. ஆனால் வந்து உண்மையாக அது நடந்திருக்காது. ஆனால் இவளுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் வந்து கோவப்படுறாங்க. இந்த சைடு காமிச்சா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரிக்ஸா அடுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இதுதான் அந்த இடமா அப்படின்னு பார்க்குறான். அப்போ அந்த சைடு வா அப்படின்னு சொல்லி அவனோட ஃபிஸ்ட்டை அந்த செவுத்துல குத்துறான். பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் கிராக் விழுந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இடம் ஓப்பன் ஆகி, இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன், இதான் கரெக்டான இடம் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ தன்னைத்தானே பேசிக்கிட்டு போறான். இங்க 30ஆம் இடத்துல அந்த படிக்கட்டுக்கு இந்த சைடு வந்தால் இந்த சைடு ஒரு ஃபேக் வால் இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஓல்டு ஃபேஷனில் ஒரு ஹால்வே இருக்கும். அப்படியே அந்த ஏதோ அது பேர் என்ன கேண்டில் ஃபாலோ பண்ணிட்டே போனோம். அப்படி போனால் இந்த இடத்துக்கு வந்துடும் சொல்லி ஒரு பெரிய டோர் மாதிரி இருக்கு. இதுதான் ஜெயிண்ட் ஆப்சிடியன் டோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது ஒருத்தவங்க ஸ்மோக் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓ, ஒரு குழந்தை இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததை நான் பார்த்ததே கிடையாது. சரி, நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இவங்க பேர் தான் வைன் விச் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாக நான் இந்த இடத்துக்கு வரணும் விருப்பம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட ஒரு திங்கை வந்து நான் சீல் பண்ணணும், அதாவது என்னோட பொருளை நான் சீல் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட பாக்கெட் டிமென்ஷன்லேருந்து ஏதோ எடுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு 2 புக்கும் ஒரு ட்ரெஷர் பாக்கும் இருக்குது.
இந்த இதுல ஒரு டைரி, அப்ப நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு டைரியில நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அதுக்கடுத்து இன்னொன்று டைரியில எதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றேன், ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த நாவலை படிச்சவன்ல, அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி இந்த உலகத்துல எது நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப என்ன நடக்குது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சாதான் நாளைக்கு வந்து இவன் சர்வே ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! அப்ப அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, "இது நல்ல ஒரு குட்டி அழகான ஸ்டோனா தான் இருக்கு. ஓகே, ஓகே. சரி எத்தன நாளைக்கு?" அப்புட்ன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, "நான் சாகுற அளவு இது 2மே ஓப்பன் ஆகக்கூடாது." அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "ஓ! அப்படியா?" அப்புட்ன்னு வைன்விச் வந்து பெருமூச்சு இழுத்து விட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்றான். அந்த என்சான்ட்மென்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும்போது, கடைசியா அது ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே. இப்பலேருந்து யாருனாலும் இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது உன்னைய தவிர அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப நன்றி விச்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த விச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ், "நீ ரொம்ப ஹார்டான பாட்டு தான் சூஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு நம்ம விச்சு சொல்றாங்க. அப்போ அந்த விச்சுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது நம்ம ஈகோயிஸ்ட் ஷாக் பண்ண வச்சிருக்கு. அப்போ ஈகோயிஸ்ட், என்ன பண்றது, யாராச்சும் இந்த மாதிரி ஒரு பாத்து எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு சாயங்கால டைம்ல நம்ம ஈகோயிஸ்ட் வந்து அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்து உட்காந்துருக்கான். இந்த இயற்கையை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. என்ன பண்றது, நம்ம வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பர்பஸ் வேணும்ல, அதனால என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும். ஸ்டார்டஸ்ட். அப்போ நம்ம ஹீரோ ஸ்டார்டஸ்ட் வேஷத்தை பார்த்துட்டு, அதாவது ஸ்டார்டஸ்டோட அந்த இமேஜை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். சரி, இப்போலேருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டர்ஸ், என்னை நீ நம்பு, நான் கண்டிப்பா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ மொட்டை மாடிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் அண்ணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா டின்னர் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு எலக்ட்ரிக் அது ரைஸ் பவுல் வச்சிருக்கோம், நீ வரியா இல்லையா? வரலடா, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா இல்லை நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சிஓ வந்து கத்துறான். இங்கிட்டு நம்ம ஈகோஸ்ட் காது வலிக்குது. சரி சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், சீக்கிரம் இன்னும் நீ 3 செகண்ட்ல வரலடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்களே. ஏப்பா வந்துடுறேன்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த சைடு பார்த்துக்கிட்டு, ஓகே இதான் இந்த ஈவெண்ட் ஓட ஃபைனல் ஃபேஸ், அதாவது மொத்தம் எக்கச்சக்கமான ஹீரோ காமிக் படிச்சிருப்பான். அதில் வந்து ஒரு ஃபேஸ் 1ல இது இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தாகணும்னு இருக்கும். அந்த ஃபேஸ் 1ஓட ஃபைனல் இன்சிடென்ட் இதோட முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வேன் போகிறத காமிக்கிறாங்க. நேரம் வந்துருச்சு அப்படின்னு அங்கே இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ரோட்லாம் டிஸ்ட்ராய், அதுக்குள்ளே இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று வருது. அது கை கால் வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்னது இது அப்படின்னு ஒருத்தவங்க கத்திக்கிட்டு வராங்க. ஹலோ எவ்ரிவான், இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த மேட் சயின்டிஸ்ட், அந்த பெகாமத்தெல்லாம் கிரியேட் பண்ணாங்கல்ல, அது இவர் தான். இந்த கொரியாவை நான் என் கைக்கு கொண்டு வர போறேன் அப்ப நான் சிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம ஹாருவோட அந்த ஸ்கூல் டைமை காமிக்கிறாங்க. அப்போ ஹாருக்கு முன்னாடி 2 பசங்க, பாத்தியா புதுசா எலக்ட்ரா யாரோ வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, ஆனா அவங்க வந்து ஈகஸ்ட் டேட் பண்றாங்கன்னு ஒரு ரூமர் தெரியுமா? டியூட் அதெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்க, அவன் ஸ்டார்டஸ்ட்டுக்கு தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, அது வெறும் கொலிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்ற, உனக்கு தெரியாதா, எக்கச்சக்கமான அந்த கேமராலாம் கூட அது நோட்டீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா விஸ்பர் பண்ணியிருப்பான், நான் ஈகோயிஸ்ட், ஸ்வீட்டி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. பாத்தியா அவன் எப்படி தூக்கி வச்சிருக்கான், பாத்தியா பிரின்சஸ் மாதிரி தூக்கி வச்சிருக்கான், கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கான் அப்படி கிட்ட வந்து 2 பசங்க பேசிட்டு இருக்காங்களா. நம்ம ஹாருக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். நீயே சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் எப்படி டேட் பண்ணுவாங்க, அவங்க கையில வந்து ஒரு இளவரசியை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க, பார்த்தா அவனுக்கு தெரியல அப்படின்னு பேசும்போது நம்ம ஆருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டீசலை ஊத்துறாங்க. ஆமாப்பா அப்படிதான்ப்பா இருக்கும், ஆமாம்மா அப்படிதான் ப்ரோ இருக்கும், நீ என்ன நினைச்ச, ஈகஸ்ட் ஆட்டிடியூட்லாம் பார்த்தியா, அப்படியே வந்து எலச்சு அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்போ ஏதோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது, அது போக அந்த ஸ்டார்டஸ்ட் இருப்பாங்கல்ல, எனக்கு என்னமோ இவன் வந்து ஸ்டார்டஸ்ட்டை விட்டுட்டான்னு நினைக்கிறேன், இதை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லும் போது, ஆனால் ஸ்டார்டஸ்ட்டுக்கு, ஆமாம் ஸ்டார்டஸ்ட்டுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, ஒரு புது ஆளாக வந்து நம்ம ஹீரோக்கு வச்சா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், பாவம் ஸ்டார்டஸ்ட், ஈகஸ்ட் என்ன புதுசாக இன்னொன்று வில்லனோட நல்லா ஜாலியாக டூயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது ஸ்டார்டஸ்ட் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹாருக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் நீயே யோசிச்சு பாரு, அவன் இத்தனை நாள் லவ்வர் லவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவன் முன்னாடி இன்னொரு பொண்ணோட போனால் என்ன ஆகும்,
ஆமாமா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சரி என்ன பண்றது, ஒருவேளை ஸ்டார்டஸ்ட்டுக்கு அவங்களுக்கு அவ்வளோ நல்ல கெமிஸ்ட்ரி இல்லை போல அப்படின்னு பேசும்போது இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் நெருப்புட்டி எரிஞ்சுக்கிட்டு கையில பென்சில உடச்சிக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா. அவன் பார்த்தா என்ன ஈகஸ்ட்டுக்கும் ஸ்டார்டஸ்ட்டுக்கும் லவ் பண்றதா அவளுக்கு பிடிக்க போலீங்க, எதுக்கு நம்ம வந்து இப்படி குறுக்குறு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் நல்லா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் ஏதோ ஒரு இது பார்த்தா ஃபோன் எடுத்து பார்க்கா, எமர்ஜென்சி கால் அப்படின்னு வருது. ஒன்றும் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது என்ன ஒரு வில்லனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது ஒரு அன்டிஃபைன்டு ஒரு ஜெயிண்ட் வெப்பன் வந்து நம்மளோட நார்த் சைடு வந்துக்கிட்டு இருக்கு, அதாவது நார்த்லேருந்து சவுத் ஈஸ்ட் சைடு அந்த சியோல்ஸ் அவுட்டர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த போகிறேன் அப்படி ஸ்டார்டஸ்ட் அங்கே இருந்து சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வந்து என்னது இது அப்படின்னு, ஏன்னா ஸ்டார்டஸ்ட் மொத்த எனர்ஜி வச்சு அங்கே வந்து வேகமாக வந்திருப்பான். என்னது இதுன்னு பார்க்கும்போது அது வர இடத்துல எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுதான் அந்த மேட் சயின்டிஸ்ட் உருவாக்குன டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இது வரும்போது பக்கத்துல இருக்க அந்த காரு இது எதுவுமே பார்க்க அங்க சிவில் அங்க பார்த்தா ஒரு பேரண்ட்ஸும் அவனோட குழந்தை இருக்காங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அதையும் மிதிச்சுக்கிட்டு போகுது. பட் ஸ்டார்டஸ்ட் அவங்கள எப்படியோ காப்பாற்றி வச்சுட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எவ்வளோ வேகமாக போக போங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் கத்துறாங்க. ஸ்டார்டஸ்ட் ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. கமான் ஸ்டார்டஸ்ட் சண்டை போடுங்க அப்படின்னு வந்து அந்த தம்பி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஸ்டார்டஸ்ட் வேகமாக போயிட்டு இருக்கான், அதை எப்படியாவது தடுக்கணும்னு. ஓ இந்த கவர்மெண்ட்டும் அந்த அசோசியேஷனோட நாய் வந்திருக்கு, அதாவது ஹீரோவோட நாய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்றாங்க. அப்போ இந்த மேட் சயின்டிஸ்ட் நீ என்ன பண்ற, இவ்வளவு பெரிய அந்த ஹாங்கர் குரூப்பை வந்து உன்னால தடுக்க முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்து குத்துறான். பட் அதுக்குள்ள அந்த ரோபோ வச்சு ஸ்டார்டஸ்ட்டை குத்துறோன்னு ஸ்டார்டஸ்ட் பறந்து போய் பொத்துன்னு விழுகிறான். இந்த எந்த மாதிரி பவர் இது அப்படி ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பவர் வருது. ஸ்டார்டஸ்ட் திரும்பி வந்து ஒரு பஞ்ச் கொடுக்க வந்துகிட்டு இருக்கேன். டாக்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னது இது அப்போ ஸ்டார்டஸ்ட் யோசிக்கும் போது என்ன 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 நடக்குது அப்படின்னு ஒரு சவுண்டு போயிட்டு இருக்கா. இந்த சைடு கோ எலக்ட்ரு அப்போ நம்ம ஹீரோ கத்துற வயசு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டு எக்கச்சக்க பாரு அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு தண்டர் வேர்ல்ட் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சைடு சோய் கத்திக்கிட்டு இருக்காது. இடம் இல்லையா கொஞ்சம் அங்கிட்டு போகப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேங் உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஸ்டார்டஸ்ட் என்னடா நடக்குது அப்படின்னு. ஹலோ நான் பேசுறது கேட்குதா ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா. ஈகோயிஸ்டா அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் ஷாக் ஆகுறான். ஆமா நான் தான் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த சைடு பார்த்தா அந்த டாக்டர் கருகி போய் கிடக்குறான். இங்க சோய் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, லீவ் மற்றதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா எங்களோட நண்பர் அந்த ஹாயின் குரூப் வந்து எவ்வளவு வண்டர்ஃபுல்லான ஒரு ஜெயின் வெப்பனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இது ரொம்ப ஒரு ஷேம். ஏன்னா ஒரு ரியல் வில்லன் இருந்தா தானே அந்த மொத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ஹீரோ அப்படின்னு சிரிக்கிறான். ஏன் இதை கேவலமான சிரிப்பை விட மாட்டியா அப்படின்னு தான் மற்ற சொல்லிட்டு இருக்காங்க. இருச்சோய் அவன் ஏன் அப்படி கன்றாவே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ வந்து ஒரு பைத்தியக்காரன் போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது அப்படிதான் நீ பழகிடுவேன் அப்படின்னு சியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது முதல்ல அவன் மாற்ற மாட்டான் அப்படிதான் இருக்கு. ஸ்டார்டஸ்ட் இப்போ வா இந்த பெரிய மேக்னிஃபிகன்ட் ஜெயிண்ட் வெப்பனை வச்சு நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்ப்போம், முடிஞ்ச தடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அந்த கையில ஒரு பிளேடு மாதிரி எடுத்திருக்கான். எக்கச்சக்க புல்லட் இருக்கு. அப்போ ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சிரிக்கிறான். என்னது அப்படின்னு பார்த்தா நம்ம உடைய கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன் ஈகோவேஸ்ட் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் இவ்வளோ சந்தோஷம் வந்து அடிக்கிறான். ஏன்னா வில்லனா இருக்கும்போது மற்றவங்க வந்து இந்த மாதிரி கொடூரமாக பண்ணுறாங்க, பட் ஈகோஸ்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சோன்னா அந்த வயிற்றுல அடி வாங்கினது அவன் காப்பாற்றினது இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ஈகோஸ்ட் வந்து வில்லன் கிடையாது அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கான். அப்போது வேகமாக வந்து அந்த மிஷினை அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் அவுட்புட் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க போகுது. இதுக்கு மேலே என்ன நம்ம ஆட்டம் தான், ஆறு உன்னோட மொத்த பவரையும் இன்னைக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லிவரை இழுக்கிறான். பார்த்தா இது இப்போ போகலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா அந்த மிஷின் அப்படியே வந்து எடுத்து நம்ம ஹாருவை குத்த வந்துட்டு இருக்கு. ஐ மீன் ஸ்டார்டஸ்ட்டை குத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பேர் பஞ்ச் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் வருது. அந்த இடத்துல பார்த்தா ஹாரு ஸ்டக்ல பின்னாடி போய்கிட்டு இருக்கான். ஸ்டார்டஸ்ட் என்ன உன்னால முடிஞ்சா இந்த ஜெயிண்ட் வெப்பன் ஆட்டோபஸ்ட் அடிக்க முடியுமா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்போ நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். சியோ அப்புறம் நம்ம ஹீரோ உள்ள சியோ டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணு, இன்னும் நம்மளுக்கு எனர்ஜி வேணும்.
சரிண்ணா வெயிட் பண்ணுறேன், இதான ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ட்ரோல் பண்ண வேலைப்பா அப்படின்னு நாங்கள் சிஓ கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுவுமே வந்து ஸ்டார்டஸ்ட் கேட்காது, இதெல்லாம் உள்ள வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காது. அப்போ இங்க இப்ப போலாம் அப்ப நம்ம ஹீரோ வந்து மொத்த எரிஞ்சி வச்சு ஒரு டென்டக்களை வச்சு நம்ம ஸ்டார்டஸ்ட் அடிக்க பாக்குற. ஸ்டார்டஸ்ட் அதுல இருந்து எல்லாம் பூந்து வந்துகிட்டு இருக்கா. இன்னும் ஃபாஸ்டான்னு சொல்லி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா. அப்போ 2 கை பக்கத்துல வரும்போது அப்படியே நம்ம ஸ்டார்டஸ்ட் வேகமா வந்தோடனே அப்படிதான் சூப்பர் நல்ல வேகமா தப்பிக்கிறேன் அவன் நம்ம ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு சரி இந்த மாதிரி போச்சுன்னா இன்னைக்கு நான் அடிப்படாம வீட்டுக்கு போயிடலாம் அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஹீரோ அடிப்பட்டு தானே வீட்டுக்கு வரான். அதனால எது நடக்காதுன்னு பார்க்கும்போது இந்த சைடு இன்னொரு ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. நீங்க ரொம்ப எக்ஸலன்ஸியா இருக்கீங்க, நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள்ல இருந்து ஒரு பட்டன் வெளியே வருது. அப்போ அந்த பிரசிடென்ட் இவருதான் இந்த கொரியாவோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பட்டன் நமக்கு ரெடியா இருக்காங்க. அந்த வெப்பனை அந்த ஜெயிண்ட் வெப்பனை எலிமினேட் பண்ணலாம், இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லி அந்த பட்டனை அமுக்குறாங்க. பார்த்தா எல்லாரும் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சியோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட் இரியா கை வலிக்கிறியா வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்பீடை மேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சியோ வந்து ஸ்பீடை வந்து மேக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த மிஷினில் இருக்க எக்கச்சக்கம் புல்லட் வந்து ஸ்டார்டஸ்ட்டை ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஸ்டார்டஸ் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கே அப்படின்னு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷனை காமிக்கிறாங்க. இங்க என்ன நடந்துச்சு, சியோ சீக்கிரம் எல்லாத்தையும் பவர் அதிகமாக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்லும்போது இதான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இங்கே சியோ வந்து திரும்பி வந்து ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்ட 2 பேர் அதாவது லீயோ சோயோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா ஸ்டார்டஸ்ட் குத்துறாங்க, இந்த சைட் நம்ம ஹீரோஸ் குத்துறாங்க. விடக்கூடாது எப்படியா ஜெயிக்கணும்னு. பட் ஸ்டார்டஸ்டோட பவர் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த தடவை. அப்போ ஸ்டார்டஸ் நக்கலை சிரிச்சுட்டு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அவன் விட மாட்டேன்னு சொல்லி இன்னொரு குத்துறான். இந்த சைடு பார்த்தா அந்த இடம் ஒரு டென்டக்கிள் அப்படியே மொத்தமாக வெடிக்குது அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஷினே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஐயோ இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இங்கே சியல் கத்திட்டு இருக்கான். இந்த சைடு இல்லை டக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஓகே எல்லாரும் வாங்க கொஞ்சம் காலை வந்து ஸ்ட்ரைட் ஆகிரும். ஏன்னா வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணலாம், அவங்களால நிற்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டியா, சரி பார்ப்போம் எப்படி நீ தப்பிக்கிறான்னு. அப்போ நம்ம ஹீரோ இன்னும் விடாமல் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஸ்டார்டஸ் என்ன பண்ண போறான்னு பார்ப்போம்னு சொல்லி திரும்பி அட்டாக் பண்ண வரும்போது ஸ்டார்டஸ் அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இவ்வளோதானா என் பவர் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ ஸ்டார்டஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா பாம்பும் வருதா அதுலேருந்து ஈஸியாக ஸ்டார்டஸ் உடச்சிக்கிட்டு வரா. இவ்வளோ ஸ்டார்டஸ் எல்லாத்துலேயும் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னா அது எல்லாத்தையும் புல்லட்டு மிசைல்லாம் உடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டஸ் சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, கிரேசியாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போவா ஈகோயிஸ்ட் அப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்கா ஸ்டார்டஸ்ட் இந்த சைடு. அப்புறம் அப்போ நம்ம ஹீரோ அந்த ஒரு டென்டக்கலை வச்சு ஸ்டார்டஸ்ட் அடிக்க வரும்போது ஈகோயிஸ்ட் விட மாட்டேன்னு சொல்லி ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அதில் 2 கையை வச்சு ஒரு புஷ் கொடுக்கும்போது அந்த மொத்த மிஷின் கிராக் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த டென்டக்கல் கிராக் ஆகிற மாதிரி இருக்கு. அங்கேருந்து ஸ்டார்டஸ்ட் ஒரு ஜம்ப்பு. இப்போ எனக்கு இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு, நீ அப்படியே வெயிட் பண்ணு, இந்த தடவை நான் பிடிச்சிருவேன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஸ்டார்டஸ்ட் அங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னொன்று கையை வச்சு ஒரு அட்டாக்கு ஸ்டார்டஸ்ட் பொத்து கீழே விழுக்கிறான். இப்போ என்ன பண்ண போற, நீ இன்னும் உன் கனவுல இருக்கியா, நீ தோக்கடிப்பியா ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கு. இவன் தொலை பேசுறது எனக்கு கடுப்பா வந்துகிட்டு இருக்கு அப்ப நம்ம ஸ்டார்டஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கா. சரி இதுதான் இந்த ஆட்டோபஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஸ்டார்டஸ்ட் வேகமா வந்துகிட்டு இருக்கா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் மேல வந்துட்டு பஞ்ச் பண்ண வந்துட்டு இருக்கா. அப்போ வார்னிங் ஒரு சைடு இருக்க கால் வந்து ஃபுல் டேமேஜ்ல இருக்கு, யூஸ் பண்ண கஷ்டம் அப்படின்னு வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. என்னது நம்ம ஹீரோ கத்துறான், இதுக்குறாயா ஒழுங்கா கையை கால ஆட்டாதுன்னு சொல்றது, நீ ஆட்டி பாரு டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன். அது நான் என்ன விப்புக்கா பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, இப்போ ஸ்டார்டஸ்ட் என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போதான் ஒரிஜினல் ஃபைட் நடக்க போது. ஹீரோ அடுத்த லிவர் இழுக்கிறான், ஆட்டோபஸ் அவுட்புட் அதிகமாக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. என்னடா நடக்குதுங்க, அமைதியா நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவுட்புட்டு அப்போ ஆச்சுல அப்போ நம்ம ஹீரோ கேட்கும் போது இங்கிட்டு சியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா அவுட்புட் சியோ கையில தான் எல்லா கண்ட்ரோல் இருக்கு. நம்ம ஹீரோ திரும்ப ஒரு லிவரை இழுத்தா எல்லாம் பவர் ஆயிருமா. அப்போ இந்த சைடு ஓகே இப்போ என்னோட என் ஸ்பீடை வேணா நீ அடாப்ட் பண்ணியிருக்கலாம், இப்போ நீ என்ன பண்ண போறன்னு பாப்போம் ஸ்டார்டஸ்ட் சொல்லும் போது அந்த மிஷின் அப்படியே ஜம்ப் ஆகி வருது, ஸ்டார்டஸ்ட் கிட்ட வருது. ஸ்டார்டஸ்ட் இன்னும் கொஞ்சம் பறந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த டென்டக்கலை வச்சு பிடிக்க போறான். ஸ்டார்டஸ்ட் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இது எப்படி ஸ்பீட் ஆச்சு, இதுதான்
ஆமா, இதுதான் அவன் ஆன்சர். இது எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட்ல இது லைவ் போயிட்டு இருக்கு. இது உண்மையாவா? இது என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இது நம்ம எல்லாத்தையும் சாம்பலாக்குறது ஸ்ட்ராங்கா இருக்கு, இவ்வளவு கிரேசியா இருக்கு. ஸ்டார்டஸ்ட் இதை ஃபைனலாக முடிச்சுட்டா அவன் எஸ் ரேங்க்கு மேலே ப்ரொமோட் ஆயிடுவா போலயே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வா 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 அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு டென்ட்டுக்களை வச்சு ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கானா, என்ன ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணியா, ஃபோக்கஸ் வைரா, நீ என்ன கோலர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி சரி ஒழுங்கா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இது பெரிய வெப்பனா இருக்குல்ல, கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஸ்டார்டஸ் பார்க்குறான். ஈகோயிஸ்ட் ஓட கேர்ள்ஸா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஈகோயிஸ்ட் ஒருவர் இல்லை இங்கே இல்லைன்னா அந்த வெப்பனை டேக் டவுன் பண்ண ரொம்ப இம்பாசிபிளாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னால் அந்த வெப்பனை டேக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆறு, அதாவது ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்து அந்த ஒன்று பஞ்ச் பண்ணும்போது நொறுங்குது. என்னது இது இப்படி நொறுங்கிட்டு இருக்கு, இவ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனா அப்படின்னு அந்த சோய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சியோ அவுட்புட்டு நல்லா போட்டாச்சுன்னா, ஆனால் வந்து இது ஹோல்ட் ஆக மாட்டேதுன்னா இன்னும் 10 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கலாம், எல்லாம் அவ்வளோதான் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது சரி அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம என்ஜாய் பண்ணி அப்புறம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாப் தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்லயும் வந்து இப்படி இருக்கான், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானு. இப்படியே போயிட்டு இருந்தா வெடிச்சிரும்டா பைத்தியக்காரங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோரி வந்து ஹீரோ மேலே டொப்புன்னு அடிக்கிறாங்க. இங்க சைடு ஹீரோ பைத்தியமே ஆயிட்டா அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளோட லீ இருப்பாங்களே, ஐயோ எனக்கு வந்து வாந்தி வருது அப்படின்னு வந்து நம்ம லீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வந்து சியை வந்து என்னையா ஆச்சு இவனுக்கு அப்பப்போ இப்படிதான் வர கண்டு போயிருமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிட்ட ஹாரு வந்து அந்த மிஷின் மேலே ஏறி அது கையாலேயே அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. அப்போ இந்த சைட் பார்க்கும்போது ஹாரு அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டா, ஹீரோ எங்க இருக்கான்னு. அப்போ போய் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். அப்போ ஹாருக்கு ஒரு வாய்ஸ் வருது, ஸ்டார்டஸ்ட் அந்த இடத்த விட்டு ஒழுங்கு ஸ்டார்டஸ்ட் கேட்குதா, அந்த இடத்த விட்டு ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு ஹாரு அதாவது ஸ்டார்டஸ்ட் கேட்குறாங்க. ஆமாம் அந்த இடத்த விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு, ஏன் திடீர்னு இப்படி சடனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு நியூக்ளியர் மிசில், அதாவது நியூக்ளியர் ஏவுகணையா அந்த ஜெயிண்ட் வெப்பனுக்கு எதிராக அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நீ மட்டும் அங்கே இருந்தானா நீ கண்டிப்பாக செத்துருவ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன இப்போ இன்சைனாக இருக்காங்க, பைத்தியமாங்க அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மிசைல் எப்பயோ விட்டுட்டாங்க, அதனால அங்கே இருக்க சிவிலியன்ஸ் கூட அது டேஞ்சராக தான் இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாரு சீக்கிரம். அப்போ ஸ்டார்டஸ்ட் மிசைலா எதுக்கு அதை விட்டாங்க, இங்க இருக்க சிவிலியன்ஸ் எல்லாம் டேஞ்சர் ஆயிராதா, நானே பார்த்துக்க மாட்டேன், நான் எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை அது தப்பா இருந்திருக்கும், அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல, அது உன்னால தோக்கடிக்க முடியுமா முடியலையான்னு அப்படின்னு அந்த ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மேனேஜர் சொல்லும்போது ஆனா என்னால இது முடியும் அப்படின்னு ஸ்டார்டர் சொல்லும்போது ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் இல்லை, அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஸ்டார்டர்ஸ் இப்போ என்ன பிளான் பண்ற, என்ன அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டியா, என் ஆட்டோ பஸ் பஞ்சை வச்சு உன்னால ஹோல் பேக் பண்ண முடியல ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலாக வந்து அவனோட சண்டே நிப்பாட்டி வச்சிருக்கான், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு வில்லன் வந்து இந்த மாதிரி ஹீரோவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க அதே டைம்ல அந்த மிசைல் வேற விட்டுருக்கான். அந்த மிசைலு வரும்னு அவனுக்கும் தெரியாது, ஏன்னா யாருக்குமே அந்த மிசைல் வரும்னு தெரியாது நம்ம ஸ்டார்டஸ்ட்டை தவிர. ஏன்னா இப்போதான் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மிசைலை. அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதான் நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள அது இங்கே வந்து வெடிச்சிடும். என்ன பண்ணுறது அப்போ ஸ்டார்டஸ்ட் யோசிக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டஸ்ட் என்னைய மன்னிச்சிருங்க சொல்லி அவள் கையில் இருக்க அந்த ஹெட்ஃபோன் இருக்கும்ல அதை உடச்சி போட்டு என்ன ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு வந்து அந்த ஹெட்ஃபோன் உடையுது. ஸ்டார்ன்னு சொல்லும்போது அவள் வேகமாக அப்படியே பின்வாங்குற மாதிரி போய்கிட்டு இருக்கா. இங்கிட்ட ஹீரோ இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏன்னா அவன் ரிசீவரை தூக்கி போட்டாலாம், எதுக்கு அவ பண்ணா, சரி எப்பயும் போலதான் நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வழியை பார்த்துப்போம், சரி உட்காந்து பாரு என்ன நடக்குன்னு நம்ம அந்த லீடர் இருப்பான்ல அவன் பாக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு பாக்கான் ஜூஸ் எடுத்து கொடுக்குறே வேலையா போச்சு அப்படின்னு தான் இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு பாக்கான் தான் முக்கியம், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டஸ் எங்க போயிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய வில்ல நெட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து பேக் அடிக்கிற சொல்லாத ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹாரு அதாவது ஸ்டார்டஸ்ட் மைண்ட்ல ஈகோயிஸ்ட் எந்த மாதிரி ஸ்டேஜா இருந்தாலும் நீ யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன் அந்த ஹைஜாக் பண்றது அந்த டெரரிஸ்ட் அட்டாக் கூட நீ எதுக்கு பண்ணிருப்பான்னு தெரியல, ஆனா எதா இருந்தாலும் நான் உன்னைய வந்து ஹேட் பண்ண மாட்டேன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரு சந்தோஷமா அப்படியே அந்த மிசைலை பிடிக்க போய்கிட்டு இருக்கா. இந்த தடவை
நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி ஆறு வேகமாக போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ ரொம்ப கோல்டு, காஃபு எல்லாம் இருந்தனால வீடியோவும் போட முடியல. எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் ஓகே. ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். இந்த வீடியோ முடித்தோன்னே கீழே போய் பாருங்கள், அடுத்த வீடியோ இருக்கும். ஸோ பை காய்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். அது போக இந்த கைன் மாஸ்டர் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணது இடையில விட்டுட்டேன். கேப் கட்டுன்னு போயிட்டேன். திரும்பி சரி கைன் மாஸ்டர் நம்மளுக்கு அதான் கரெக்டாக இருக்குன்னு வந்தேன். அது போக இல்லை இந்த வாய்ஸ் மாடுலேஷனு ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருந்தனால பின்னாடி எந்த வண்டி சவுண்டு கேட்டிருக்காது. ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது நல்லா தான் இருக்குது. ஸோ பை கைஸ்.